இன்னைக்கு அன்புமணி ராமதாஸை பார்த்துருக்காரு. என்ன பேசினார் என்னன்னு தெரியல. அப்பா மகன்கிட்ட முகம் கொடுத்து பேசலன்னு சில தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிடுகின்றன. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. குருமூர்த்தியும் வேறு சிலரும் பார்த்துருக்காங்க. நடக்குது, என்னமோ நடக்குது. ராமதாஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி நேரடியாக களத்தில் இறங்கியிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மறைமுகமாக செய்த முயற்சிகளை இப்போ பிஜேபி நேரடியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கே போய் முடியுன்றது தெரியல. பெரிய அளவில் ராமதாஸால் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிஜேபியோட ஆதரவு அன்புமணிக்கு இருக்குன்னா ராமதாஸால் தொடர்ந்து செயல்பட முடியாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபியோட ரோல் இதில் உள்ளே வருதுனாலே அது அன்புமணிக்கு கொண்டாட்டம் தான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது ஐ திங்க் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். காம்ப்ரமைஸுக்கான ஸ்கோப் இல்லாமல்லாம் இல்லை, இருக்குது. ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே இது உடஞ்செல்லாம் போச்சுன்னா 2 பேராலையுமே ஒன்றும் பெருசாக செயல்பட முடியாது. அதனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் இது காம்ப்ரமைஸை நோக்கி தான் நகர்ந்தாகணும். இப்போதைக்கு அவர் ராமதாஸ் கை ஓங்கி இருக்குது. அவர் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. அதிகாரம் என் கையில் தான் இருக்கணுன்றாரு. இது கொள்கை சார்ந்த பிரச்சனையாக நான் பார்க்கல. இது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஆழமான பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது. இதில் பிஜேபின்னு ராமதாஸ் சொன்னது கூட பழைய கதையை உருட்டுறாரு. இந்த குடும்ப பிரச்சனைகளை தான் இப்போ பிஜேபி பஞ்சாயத்து பண்ணுதா? அப்படி தான் சொல்லணும். அதாவது நான் சொல்கிறேன், கொள்கை பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பிஜேபியோட போகணுமா போக வேண்டாமான்றது பிரச்சனை கிடையாது. இப்போ கிடையாது. போன வருஷம் அந்த காரணமாக காமிச்சு வெளியில் போனாங்க. இன்றைய பிரச்சனை பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை விட்டா ராமதாஸுக்கு வேறு கதி கிடையாது. கண்டிப்பாக ஒரு திமுக கூட்டணிக்கு போக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப இருக்க வரைக்கும் அவர் போக முடியாது. இவர் போய் திரும்ப வெளியில் வந்தார்னா ஸ்டாலினுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ். அதை செய்ய மாட்டார் ஸ்டாலின். 3 எலெக்ஷன் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அது 26 ரொம்ப க்ரூஷியல் எலெக்ஷன் திமுக. ராமதாஸுக்காகவோ அன்புமணிக்காகவோ அவங்க கண்டிப்பாக திரும்ப இழக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் இவருக்கு ஒரே ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தான். அது ராமதாஸுக்கும் நல்லா தெரியும்.